இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இறை குலமே எழுக, இறை குலமே எழுக, இறையரசே வருக, இறையரசே வருக. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் நம் சார்பாய் இருக்கிற பொழுது நமக்கு எதிராக இருக்கக்கூடியது எது, யார் என்கின்ற இறை வார்த்தை இன்றைய நாளில் நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே நம்மோடு இருக்கிற ஆண்டவரோடு நாம் எந்த நிலையில் இணைந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். இறைவனோடு இணைந்திருக்கவும் பலன் தரவும் இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். இந்த தூய மறைபொருளை தகுதியோடு கொண்டாட நாம் தகுதி பெறும் பெருட்டு தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்களை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இன்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் அன்பிலிருந்து எந்த படைப்பு பொருளும் நம்மை பிரிக்கவே முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 31 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்று பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்?
அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 109. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். என் தலைவராகிய கடவுளே, உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமையை பொருட்டு என்னை மீட்டருளும். நானோ எளியவன் வலியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு உதவியருளும். உமது பேரன்புக்கேற்ப என்னை மீட்டருளும். இதுவும் ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு இயேசு கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகத்தில் பவுல் சொன்ன வார்த்தைகளை நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து இப்போது வாசித்த எந்த ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது என ஆணித்தரமாய் எழுதுகிறார், ஆணித்தனமாய் வாழ்ந்து காட்டுகிறார் புனித பவுல். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, அது ஜெபிக்கிற பொழுது, அந்த வார்த்தை கொடுக்கிற ஆறுதல், ஜெபத்தை வழிபாட்டை கடந்து நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்குள் செல்லுகிற பொழுது அது மறைந்து போகிறது. வேதனையும் நெருக்கடியும் இன்னலும் பட்டினியும் இடரும் சாவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அங்கமாய் மாறிப்போயிருக்கிறதே. அது நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிற பொழுது கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பிரிப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம், அல்லது நாமே அதை வாழ்கிறோம். என்னுடைய பங்கு தளத்தில் ஒரு தாயை, ஒரு தந்தையை பார்க்கிறேன். ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்தவர்கள்தான். இப்போதும் அந்த தந்தை ஆலயத்திற்கு வருகிறார். ஆனால் அவர்கள் ஈன்றெடுத்த அன்பு மகளும் அன்பு மகனும் இறந்து போய்விட்டனர். எண்ணி பாருங்கள். எங்கள் காலத்தையெல்லாம் கடந்து பெயர் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு மகளை கொடுத்தார்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தெடுத்து, பிள்ளைகளை எல்லாம் கரை சேர்த்து, பல்வேறு கனவுகளோடு வாழ்ந்த அவர்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கண்களை மூடுவதற்கு முன்னால், அவர்கள் கண்களுக்கு முன்னதாகவே அந்த மகனும் அந்த மகளும் இறந்து போயிருக்கிறார்களே. தன்னுடைய மகள் இழந்த பிறகு கூட மனதை ஓரளவு தேற்றிக்கொண்டு ஆலயத்திற்கு வந்த அந்த அன்னை கடந்த 2 மாதங்களாக அவரால் ஆலயத்திற்கு வர முடியவில்லை. இன்னும் தன் மகனுடைய இழப்பிலிருந்து அவரால் வெளியே வர முடியவில்லை என சொன்னால்,
அவருடைய இல்லத்தில் அவர் சந்தித்த மரணம் கடவுளிடத்திலிருந்து, இயேசுவிடத்திலிருந்து தற்போது அவரை தள்ளி வைத்திருக்கிறதே. கடவுள் மீது ஒரு விதத்தில் ஒரு உரிமையான கோபத்தில் இருக்கலாம். ஆனால் பவுல் சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்வில் நிகழ்ந்திரவில்லை. மரணம் அங்கே நிகழ்ந்த பொழுது கடவுளுடைய அன்பிலிருந்து அந்த மரணம் அந்த குடும்பத்தை சற்று, அந்த அன்னையை தள்ளி வைத்திருக்கிறதை நான் ஒவ்வொரு நாளும் காண்கிறேன். அன்பர்களே, குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு உதவி பங்கு தந்தையாக பணி செய்கிற இடத்தில் ஒரு நாள் உங்களிடத்தில் பேச வேண்டும் என சொல்லி ஒரு தந்தை வருகிறார். அவர் சொன்ன வார்த்தை உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருகிற அந்த தந்தை ஒரு 45லேருந்து 50 வயது இருக்கும். ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருகிறவர். அவரிடத்தில் சொன்ன வார்த்தை, ஃபாதர், நான் தற்கொலை செய்து கொள்ளலான்னு இருக்கேன். எனக்கு சூசைட் பண்ணணும் போல தோணுது. என் தொழிலில் மிகப்பெரிய தோல்வி. ஒரு தோல்வியை சமாளிப்பதற்கு கடன் வாங்கி மேலே எந்திரிச்சு வரலான்னு பார்க்குறேன், அதற்குள்ள இன்னொரு தோல்வி. இந்த தோல்விகளுக்கு மத்தியில் குடும்ப பிரச்சனை, என்னால் சமாளிக்க முடியல ஃபாதர். அண்ணே என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்கப்பான்னு சொல்ல முடியும் வார்த்தை. ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருகிறேன், என்னை எப்படியாவது தேற்றிக்கொள்ளலான்னு பார்க்கிறேன். ஆனால் அந்த தோல்வியை கடக்க முடிய விடலை என்னால். என்னை ஏமாத்திட்டு போன என்னுடைய சக அந்த ஒரு பாட்டனுடைய செயலை மறக்க முடியல. என்னை சூழ்ந்திருந்த உறவுகள், உடன்பிறப்புகள் எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறப்ப எப்படிரா கடன் அடைக்கிறதுன்னு சொல்லி நான் போராடுகிறேன். என்னால் முடியல ஃபாதர். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு தீர்வு கிடைக்கல. என் கண்களை மூடுவது தான் தீர்வு நினைக்கிறேன்னு சொன்ன பொழுது, இல்லை இல்லை, தவறான முடிவு எடுக்காதீங்க, உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும்னு சொன்னேன். 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் எங்கே எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வந்து இறை வார்த்தையை கேட்டு நற்கருணை உட்கொள்ளுகிற அவருக்கே பிரச்சனை வருகிற பொழுது கடவுள் வாழ்கிற அவருடைய ஆலயமாகி இந்த ஒரு உடலை தண்டித்து கொண்டு வாழ்க்கையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். 2 விதமான நபர்களை ஒரே ஊரில் பார்க்கிறேன். ஒருவர் சொல்லுகிறாரு, சாமி எனக்கு வேலை இருக்கு, நான் கோவிலுக்கு வர முடியல. எது கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்குது பாருங்களேன். என்னுடைய பணிகள், என்னுடைய வேலை, என்னுடைய விவசாய பணி கடவுளுடைய ஆலயத்திற்கு வருவதற்கும் கடவுளுக்கென நேரம் கொடுப்பதற்கும் எனக்கு வாய்ப்பை உருவாக்க முடியல ஃபாதர். நினைக்கிறேன், முடியல. வேலையை காரணம் காட்டி கடவுளுடைய கடமையிலிருந்து தள்ளி செல்லுகிற ஒரு மனிதன். அதே ஊரில் இன்னொருத்தரை பார்க்கிறேன். கோயிலுக்கு வந்து திருப்பள்ளியில் பங்கெடுத்து இறைவார்த்தையை வாசித்து தினமும் ஜபிக்கிற மனுஷன். விவசாயத்தில் அவருக்கு மிகப்பெரிய நட்டம் வருது. தன் எல்லா சேமிப்பையும் அதில் போடுகிறார். ஆனால் மிகப்பெரிய நஷ்டம். அந்த நஷ்டம் அதுவரை அவர் கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையிலிருந்து அந்த நம்பிக்கையினுடைய கணத்தை அது தளர்த்துகிறது. கோயிலுக்கு வரதை குறைக்கிறார், திருப்பள்ளிக்கு போகிறத குறைக்கிறார், வீட்டில் குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் நம்பிக்கை இழக்கிறார். நான் ஜெபிச்சு ஆலயத்திற்கு போய் இறைவார்த்தை வாசிச்சு என்ன கண்டேன்? என்னை உள்ளூராக அறிந்திருக்கிற என் தேவன், என் உழைப்பை அறிந்த தேவன், அந்த உழைப்பின் வழியாக எனக்கு பலன் கொடுக்கலையே ஃபாதர். அப்புறம் ஏன் ஃபாதர் நான் வரணும்? வந்தும் அதே வாழ்க்கை, வரலைனாலும் அதே வாழ்க்கை. அப்படின்னா நான் வராமல் இருக்கலாமே. வீடு சந்திக்கிறப்ப அவர் சொன்ன வார்த்தை, அவர் சந்தித்த நஷ்டம் கடவுளுடைய அன்பிலிருந்து, கடவுளிடமிருந்து அவரை பிரிச்சிருச்சு பார்க்கிறோம். கோவிலில் அவருக்கு கோவில் பிள்ளைன்னு தான் பேர் இல்லை. காலையில் கதவை திறக்கிறது, சாயங்காலம் கதவை மூடுற வரைக்கும் கோயிலில் எல்லா வேலையும் செஞ்ச மனுஷன். கோயிலில் எது எங்கே இருக்கு, என்னென்னைக்கு என்ன செய்யணும் முழுமையாய் தெரியும் அந்த மனிதருக்கு. அதனால் அந்த ஆலயத்திற்கு பணி செய்ய வந்த பங்கு பணியாளருக்கும் அவருக்கும் முரண்பாடு எழுது. பங்கு பணியாளர் ஒரு நாள் பலருக்கு முன்னால் அவரை மனம் வேதனைப்படும்படி செஞ்சிட்டாரு. அதோட அந்த கோயிலை அவர் மறந்து விட்டார். இந்த சாமியார் இருக்க வரைக்கும் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். அப்புறமா இந்த கோயிலுக்கே வரமாட்டேன், எனக்கு ஒரு அநீதி நடந்தப்ப இந்த கோயிலுக்காய் ஓடோடி உழைத்தேனே. என்ன அந்த சாமியார் கேள்வி கேட்டப்ப இந்த ஊர்லேருந்து யாருமே எனக்கு ஆதரவாய் வரவில்லை, திருப்பி நான் ஏன் வந்து இந்த கோயிலில் உழைக்கணும்னு சொல்லி இன்னொரு கோவிலில் சென்று கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று திருப்பள்ளி பார்த்துட்டு கடந்து வருகிறார். பாருங்கள், ஆலயத்திற்காய் ஓடிய பாதங்கள்
தனிப்பட்ட பிரச்சனை வருகிற பொழுது நான் தள்ளி நின்றுக்கிறேன், கடவுளுடைய பீடம் வேண்டாம், அந்த வளாகத்தில் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி அவரை தள்ளி வச்சிருச்சு. தன் பணிக்காலம் முழுமைக்கும் காலையில் திருப்பலிக்கு வந்து திருப்பலியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு தன்னுடைய கணவருக்கான பணிவிடையை செஞ்சுட்டு பள்ளிக்கு சென்ற ஆசிரியை. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவரும் ஒரு ஆசிரியை, அவரும் ஒரு அரசாங்க ஊழியர். கடவுளுக்கு அவ்வளவு நன்றி சொன்னவர்கள். ஒரு நாள் கணவருக்கு ஒரு நோய் வருது. நல்லதொரு உயர்ந்த மருத்துவமனையில் சேர்ந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, பணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கணவன் படுகிற வேதனையை காணுகிற பொழுது அம்மாவால் தாங்கிக்க முடியல. இவருக்காதான ஃபாதர் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து பூசையில் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். எனக்காய் ஜெபித்ததை விட, என் பிள்ளைகளுக்காய் ஜெபித்ததை விட என் கணவனுக்காய் ஜெபித்தேனே, இன்னைக்கு கடவுள் என் ஜெபத்தை கேட்கலையே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் வேலை இருந்தப்ப முதலில் கடவுளுக்கான வேலையை செய்யணும்னு சொல்லி ஓடோடி வந்து செஞ்சுட்டு அப்புறமா போய் என் கணவனையும் பிள்ளையும் கவனிச்சேன். இன்னைக்கு என் கண்களுக்கு முன்னால் என் கணவன் ஒன்றுமே இல்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாரே, என் ஜெபத்தை அந்த கடவுள் ஏன் கேட்கலன்னு சொல்லி கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை அப்படியே மாற்றிக்கொள்ளுகிற, குறைத்து கொள்ளுகிற ஒரு தாயாரை நான் பார்க்கிறேன். பவுலுடைய வார்த்தை ஒருபுறம், கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு பவுல் ஆணித்தரமாய் எழுதுகிறார், வாழ்ந்து காட்டுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன எந்த உதாரணங்களுமே அவங்க தப்பானவங்க கெட்டவங்கன்னு சொல்லவே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை சூழல், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர் அவர்களை அப்படியே கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிச்சிருது. பாருங்களே, அவர்கள் சந்தித்த தோல்வி, நஷ்டம், துரோகம் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிச்சிருச்சு. அப்ப இந்த வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது பொருள் கொடுக்காதா? பவுல் வாழ்ந்தாரே, ஒவ்வொரு நாளும் சாவுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், ஆடை இல்லாமல் குளிரில் நடுங்கிட்டு சாப்பாடு இல்லாமல் பசியோடு இறைவார்த்தையை நான் அறிவிக்கிறேன்னு சொன்னாரே, அந்த பவுல் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு நிகழ்வு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது? நம்ம யாருமே கடவுளை விட்டு அப்படியே எனக்கு பிடிக்கலன்னு போலையே, நாம் விலகிச் செல்வதற்கு, தள்ளி செல்வதற்கு, மறப்பதற்கு, நம்பிக்கை இழப்பதற்கு ஒரு காரணம் இருக்கே. ஆனால் பவுலுக்கு வந்த காரணம் இருந்துச்சு. அந்த காரணம் ஏன் பவுலை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கவில்லை? விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறப்ப எல்லார் வாழ்க்கையிலும் பாருங்களே, இந்த ஒரு சோதனை எப்படியாவது இருந்திருக்கும். மோசேவுக்கு ஒரு நெருக்கடி. எந்த மன்னனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஓடி போனாரோ, எந்த அரண்மனை வேண்டாம்னு ஓடி போனாரோ, அதே மன்னன்ட்ட, அதே கடவுள்கிட்ட, கடவுள் அதே அரண்மனைக்கு கடவுள் அனுப்புறாரே. எவ்வளவு பெரிய நெருக்கடி அவருக்கு இருந்திருக்கும். கடவுள் வேணான்னு ஓடி போகல. அவர், நான் நெருக்கடியை எதிர்கொண்டாலும் எதிர்கொள்வேன், என் ஆண்டவர் சொன்னதை செய்வேன்னு போனாரே. எப்படி மோசேவால் அது முடிந்தது? எப்படி மோசேவால் அது முடிந்தது? தானியேலை தூக்கி நெருப்புல போடுறாங்க. என் தெய்வத்தை வணங்கு, இல்லைன்னா உனக்கு மரணம் சொல்லுகிற பொழுது தெய்வத்தை வணங்கிட்டு வாழ்ந்திருக்கலாமே. நீ என்னை நெருப்புல தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, உன் தெய்வத்தை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன் கண்களுக்கு முன்னால் சாவு காத்திருக்கிறப்ப, கொழுந்து விட்டு தீ எரிகிறப்ப எப்படி தானியேலால் அந்த நெருப்பை அணுகி செல்ல முடிந்தது? அந்த நெருப்பும் அந்த மரண தண்டனையும் கடவுளுடைய அன்பிலிருந்து எப்படி தானியேலை பிரிக்க முடியவில்லை? தெரியலையே. அடிக்கடி சொல்லுகிற யோபும் அப்படிதானே. அவர் சந்திக்காத நெருக்கடியா, வேதனையா, எல்லாத்தையும் இழந்து, பெத்த பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய உடல் நலனை இழந்து, ஒண்ணுமே இல்லாமல் உயிர் ஒட்டி இருக்கிறப்ப கூட, கடவுளே உனக்கு நான் உத்தமனா இருந்தேனே இறைவார்த்தை சொல்லும். ஒருவேளை அவருடைய பிள்ளைங்க எல்லாம் மனசுல கடவுளை பத்தி தப்பா நினைச்சிருக்கலான்னு சொல்லி அதற்கும் குற்றம் நீக்குகிற பழியை ஒப்பு கொடுத்த மனுஷன் தான் மனசுல கடவுளுக்கு எதிராக என்னைக்கா தப்பா நினைச்சிருப்பாரா? யோசிச்சு பாருங்களே. அப்படி உத்தமனாய் இருந்த மனுஷன் எல்லாத்தையும் இருந்தப்ப கூட கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கிட்டோம், பிரைஸ் தி லார்ட்னு சொன்னாரே. எப்படி அந்த ஒரு வேதனை யோபுவை சொல்ல வச்சுச்சு தெரியலையே. எல்லாத்தையும் இழந்தனே ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையை இழந்தேன். இப்படி இழந்துட்டு நிற்கிறப்ப சிமியோன் சொன்னபடி ஒவ்வொரு தடவையும் என் உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவதே, என் தாய் யாருன்னு கேட்கிறாரே. அன்னை மரியாள் இயேசுவுக்காய் இழந்த வாழ்க்கையில் கேட்டிருக்கலாமே, இதுக்காகவான்னு சொல்லி. ஆனால் அவர்களால் நிலைத்து நிற்க முடிஞ்சதே, அது எப்படி?
எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். பவுல் சொன்ன ஒவ்வொரு காரணமும் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு. அவருக்கு இல்லாத வேதனையா? துன்ப கிண்ணத்தில் அருந்துகிறேன்னு சொன்னாரே, அவருக்கு இல்லாத நெருக்கடியா? ஒவ்வொரு ஊரிலும் பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞரும் ஆள்கிறவர்களும் இயேசு மீது குற்றம் காணுவதற்காய் எத்தனை நாள் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. அவருக்கு இல்லாத இன்னல்களா? அவர் கூட இருந்த சீடர்களே அவரை சரியா புரிஞ்சுக்கலையே. அவருக்கு இல்லாத பட்டினியா? 40 நாள் உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது அழகை சோதிச்சிச்சே, இடர்பாடுகள், சாவு, எல்லாத்தையும் அனுபவிச்சாரே. ஒன்றில் கூட கடவுளை ஒரு நாளும் ஆண்டவரே என்னை ஏமாத்திட்டீங்கன்னு அவர் சொல்லவே இல்லையே. சாவை அனுபவிக்கிறப்ப கூட உன் கரத்தில் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அங்கதானே போனாரு. அவரால் பிரிய முடியலையே. இப்போ 2 விதமான மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நோய், சாவு, ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்குது. இந்த மனிதர்கள் வாழ்க்கையிலிருந்து கடவுளை பிரிக்கலை, இன்னும் கடவுள்கிட்ட ஆழமாக கொண்டு போகுதே. மனசுக்குள்ள நமக்கு தோணும், ஃபாதர் அவங்கெல்லாம் புனிதர்கள் ஃபாதர், அவர்கள்லாம் இறைவாக்கினர்கள் ஃபாதர். அவங்க இல்லையே. நம்மை போல இந்த மண்ணுலகில் அவர்கள் மனிதர்களாய் வாழ்ந்த பொழுது நினைச்சிருக்க மாட்டாங்களே, பின்னாடியில் நான் புனிதராக மாறுவேன், மறைசாட்சியாக மாறுவேன், திருச்சபை என்னை நினைவு கூறும், என் பேரில் கோயில் கட்டுவாங்க, விழா எடுப்பாங்க, என்னை எந்த மக்களும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்களே. நம்மை போல சாதாரண மனிதர்களாய் நாம் சந்திக்கிற அதே பிரச்சனைகளை சந்தித்து இயல்பாய் வாழ்ந்த மனிதர்கள் தானே. ஆனால் அவர்கள் சந்தித்த பிரச்சனையில், நெருக்கடியில், தோல்வியில் கடவுளை விட்டு விலகி போகலையே. அப்படியே அதற்கு எதிர் திசையில் கடவுளை இன்னும் அதிகமாக நெருங்கி சென்றார்களே. பவுல் சொல்லுவார் பாருங்கள் ரொம்ப அழகாய், ஆண்டவரே நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி எனக்கு லாபம் தான், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரே. நான் உசுரோட இருந்தால் இன்னும் உண்மை அறிவிப்பேன், செத்து போனால் சந்தோஷம் ஓன்ட்ட தான் வரப்போறோன்னு சொன்னார். எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அவரால்? இதற்கான பதில் என்னிடத்தில் இல்லை. அதான் சொன்னேன், விடைகளை நாம் தேட வேண்டும், விடைகளை தேட வேண்டும். ஒரு க்ளூ கொடுங்க ஃபாதர் அப்படின்னா பவுல் சின்ன க்ளூ கொடுக்கிறார் பாருங்களே. கிறிஸ்து நம் சார்பில் இருக்கிற பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? இப்பொழுது உதாரணமாய் சொல்ல, எல்லா விவிலிய மாந்தர்களுமே அவர்கள் வேதனை, நெருக்கடி, பிரச்சனை, இடர், சாவை விட கிறிஸ்துவை மிகப்பெரியதாய் அவர்கள் பார்த்தனால தான் கிறிஸ்துவே என்கிட்ட இருக்காரு. இதெல்லாம் எதுக்குப்பா? எப்பொழுது நம்மிடத்தில் மிகச்சிறந்த ஒரு பரிசு இருக்கிறதோ, எப்பொழுது நம்மிடத்தில் மிகப்பெரிய புதையல் இருக்கிறதோ, எப்பொழுது நாம் மிகச்சிறந்ததை நம்முடையதாய் கொண்டிருக்கிறோமோ, அதை விட தாழ்வான ஒன்றை இழக்கிற பொழுது நாம் வருத்தப்படவே மாட்டோம். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன், 4வது 5வது ப்ரைஸ்காரவங்களுக்கு சண்டை போட்ட எனக்கு என்னப்பா? என்னோடு இயேசு இருக்கிறார், இயேசுவோடு நான் இருக்கிறேன். இந்த நோயா என்னை பிரிக்க போகுது, இடரா என்னை பிரிக்க போகுதுன்னு சொல்லி அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு மேல், அந்த வாழ்க்கைக்கு மேல் ஒருவேளை கடவுளை, இயேசுவை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுதான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் அவர்கள் தளர்ந்து போகாதபடி அவர்களை காப்பாற்றிருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு எளிது கிடையாது. கேட்கிற உங்களுக்கும் மறையுறை ஆற்றுகிற எனக்கும் அவ்வளவு எளிது கிடையாது. ஒவ்வொரு முறை பிரச்சனை வரப்ப நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை நாமே வெட்டி கொள்ளுகிறோம். அவர்களால் முடிந்தது ஏன் என்னால் முடியவில்லை? என்னை போல சதைவு இரத்தமுமாய் இந்த பூமியில் வாழ்ந்து அவர்களால் முடிஞ்சிட்டு சொன்னா என்னால் ஏன் முடியவில்லை? அப்போ அவர்களுக்குள்ளிருந்து அவர்களை இயக்கியது எது? எந்த இலக்கை நோக்கி அவர்கள் ஓடினார்கள்? இந்த மற்ற எதுவுமே அவர்கள் பாதைகள் தடையா இல்லைன்னு சொல்லி நாம் விடைகளை தேட வேண்டும். சில சமயங்களில் இதுதான் விடைன்னு சொல்கிறனால தான் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறோம். இன்னைக்கு கேள்வி மட்டும்தான் நமக்கு. அவர்களை பிரிக்காத நோய் என்னை ஏன் பிரிக்கிறது? அவர்களை உடைக்காத சோர்வு என்னை ஏன் உடைக்கிறது? அவர்கள் சந்தித்த எல்லா பிரச்சனையும் நானும் சந்திக்கிறேன், ஆனால் நான் நிலைத்திருக்கவில்லையே ஏன் என்கின்ற கேள்வியை கேட்போம். கடவுள் உண்மையில் இந்த கேள்வியை எழுப்பி நீங்கள் தேடினால் உங்களுக்கும் அந்த விடையை காண்பிப்பார். உங்களுக்கும் அந்த விடையை காண்பிப்பார். நாம் விடையை கண்டுபிடிச்சிட்டா போதும், மற்ற எதுவுமே நமக்கு அது இடர்பாடாய் தடைக்கல்லாய் இருக்கவே இருக்காது. எது தடைக்கல்லாய் இருக்கதோ அதுவே மூளைக்கல்லாய் மாறும்படி ஆண்டவர் நம்மையும் இவர்களை விவிலிய மாந்தர்களை பயன்படுத்தியது போல பயன்படுத்துவார், உருவாக்குவார், சாட்சிகளாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு நமக்கு கிடைக்கட்டும். ஆமீன். இறைவாவும் இணையா வாழ்வு இருந்தும் பயன் என்ன?
இறைவா உம்மில் இணையா வாழ்வு இருந்தும் பயன் என்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தாள் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், என் வாழ்வை உமக்கில் பழியாய் தந்தும் அன்பாய் ஏற்றிடுவாய். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் வழங்கும் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும்.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து அப்பத்தை கிண்ணத்தையும் திருப்பாதம் ஒப்பு கொடுப்பதற்கு எங்களை நீர் தகுந்தவர்களாய் அழைத்த கிருபைக்கு நன்றி சொல்லி உம்முடைய திருப்பாதத்தில் இருக்கிறோம். தூய் ஆவியானவர் தாமே எங்கள் எந்நாளும் இவ்வண்ணமாய் உம்முடைய திரு சன்னிதானத்தில் ஒன்று சேர்ப்பாராக. எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திருகபை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியில் உழைச்சிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நோயும் இடர்பாடுகளும் நெருக்கடிகளும் கடனும் பல்வேறு பிரச்சனைகளும் உம்முடைய பிள்ளைகளுடைய அமைதியை சீர்குலைக்கிற இந்த உலகில் ஆண்டவரே, அமைதிக்காய் உம்முடைய திருப்பாதம் வந்து இருக்கிற எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, அமைதியை, ஆறுதலை, ஆற்றலை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவையெல்லாம் நிறைவாய் நிலையாய் அவர்களுக்குள் குடிகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. நெருக்கடியும் வேதனைகளும் பாடுகளும் மரணமும் கூட
கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை ஒரு நாள் பிரிக்காது என்பதை எண்பித்து காண்பித்த அன்பு தேவன் திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையால் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையாய் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாகும், என் ஆற்றலும் வலிமையும் நீயாகும். நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்துள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். நினைப்பவைகள் நடந்தாலும், நிலை குலைந்தே மடிந்தாலும், நினைப்பவைகள் நடந்தாலும், நிலை குலைந்தே மடிந்தாலும், என்னை பிறர்தான் நிகழ்ந்தாலும், என்னை பிறர்தான் நிகழ்ந்தாலும், இனிதாக புகழ்ந்தாலும், ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.